வணக்கம். இன்றைக்கி டே 26 கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்டு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சைடு முழுக்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கான்க்ரீட் போட்டாங்க இல்லைங்களா, அந்த கான்க்ரீட்லேருந்து ஒரு 4 அடி 5 அடி கட்டியிருந்தாங்க ஒரு சைடு. அண்ட் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முழுசாகவே 7 அடி வரைக்கும் இந்த பீம் வரைக்கும் போட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் போட்டிருந்தாங்க, பில்டிங்கோட ஒரு சைடு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பில்டிங்கோட எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா முழுசாக கட்டிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு செவறுகள்லாம் தடுக்காமல் இருந்தாங்க. இது பார்க்குறோம் இல்லைங்களா, இது ஒரு பார்ட்டிஷன், ஒரு ரூமுக்கான, ஒரு கெஸ்ட் ரூமுக்கான ஒரு பார்ட்டிஷன் சொல்லியிருந்தோம். ஒரு 8 அடியில் 10 அடி அகலம் 8 அடி நீட்டத்தில் ஒரு ரூம் சொல்லியிருந்தோம். ஸோ அது நேற்று வரைக்கும் கட்டாமல் இருந்தாங்க, ஏன்னா இப்போ செங்கல் எடுத்துகிட்டு வரதுக்கு வசதியாக இருக்காதுன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செவரை பார்ட்டிஷன் செவரை கட்டினாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இதை பார்த்தீங்க இல்லையா, இந்த செவரையும் கட்டியிருக்காங்க. இது பாத்ரூமுக்கு, இந்த கெஸ்ட் ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமாக இந்த ரூமும். அது பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம் இருக்க செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமாக இந்த பக்கமும் இருக்க மாதிரி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான குறுக்கு செவரை இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிட்டாங்க. ஸோ நடு செவரு மட்டும் இன்னும் கட்டலை. அது காரணம் என்னென்னா, ரொம்ப இடுக்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த செவரு மட்டும் கட்டலை. இந்த குறுக்கு செவரை கட்டிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த பாத்ரூமோட குறுக்கு செவரு, இது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இந்த செவருமே கட்டாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் என்ன பண்ணாங்க, கட்டு வேலை முழுசாக முடிஞ்சிச்சு. 7 அடி வரைக்கும் முடித்தது பிறகு இந்த இடத்துல பாத்ரூமோட மிச்சம் இருந்தது, இந்த லெவல் வரைக்கும் இருந்தது மேலே வரைக்கும் ஃபுல்லாக 7 அடி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க கட்டுமான வேலையில். ஸோ இதில் என்னென்னா, இந்த பாத்ரூம்ஸ் அண்ட் இருக்கிறதுலாம் முக்கா அடி செவரில் கட்டியிருப்பாங்க, முக்கா செவரில். அண்ட் அது பார்த்தா, அதாவது ரெட்டைக்கல் செவரு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணணும், ஒத்தக்கல்லை வச்சு செவரு எழுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோடய அப்டேட் ஆக்சுவலாக ப்ராசஸ். அண்ட் ரிமைனிங் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 1.5 ஜல்லி மொத்தம் 5 டன் கேட்டாங்க. இன்றைக்கி 1.5 ஜல்லி 5 டன் இறக்கணும். எங்கள் ஏரியாவில் ஒரு டன் 1.5 ஜல்லி 1000 ரூபா. அண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாடகை டிப்பர்லாம் அது தனியாக 1000 ரூபா. அண்ட் எங்களுக்கு 5.5 டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த 1.5 ஜல்லி போட்டுட்டு கலவையில் தரையில், அண்ட் இது மேலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கலவையை போட்டு திம்ஸு போட்டு அடிச்சுட்டு நல்லா மட்டம் பண்ணுவாங்க.